இன்னைக்கு எபிசோட்ல கண்மணிக்கு அவ சொந்த குடும்பமே செஞ்ச மிகப்பெரிய துரோகத்தை பார்த்தீங்களா? வணக்கம் மக்களே, கண்மணி அன்புடன் சீரியல்ல இன்னைக்கு எபிசோட் முழுக்க ஒரே விறுவிறுப்பு, கண்ணீர், எதிர்பாராத திருப்பங்கள்னு வேற லெவல்ல போச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கண்மணியோட வாழ்க்கையில இன்னைக்கு அவ்ளோ பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா பார்க்கலாம். சீல் வைக்கப்பட்ட ஹோட்டலும் கண்மணியின் கண்ணீரும். எபிசோட் ஆரம்பத்துல கண்மணியும் அன்பும் அவங்களோட ஹோட்டல் வாசல்ல ரொம்பவே சோகமா உடைந்த மனசோட நிக்கிறாங்க. சொந்த உழைப்புல கட்டுன ஹோட்டல் இப்படி பூட்டி கிடக்கேன்னு கண்மணி கண்கலங்கி நிக்கிறப்போ அங்க ஜீவாவும் வந்து சேர்றாரு. அப்போ திடீர்னு போலீஸ் ஜீப்ல புண்ணியரசு சார் வந்து இறங்குறாரு. அவரை பார்த்த உடனே கண்மணி முகத்துல ஒரு பெரிய பயம். மறுபடியும் ஃபைன் கட்ட சொல்லி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரோன்னு எல்லாரும் பதைபதைச்சு நிக்கிறாங்க. ஆனா அவர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி கண்மணிக்கும் அன்புக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்றாரு. அப்போ அதிகாரி புண்ணியரசு அந்த ஹோட்டலுக்கு வச்சிருந்த சீலை உடனே பிரிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. இதை கேட்ட உடனே கண்மணிக்கு ஆச்சரியத்துல கண்ணீரே வந்துருச்சு. உண்மையான உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எப்படி சீலை எடுக்க ஆர்டர் வந்துச்சுன்னு அதிகாரி விளக்குறாரு. நீங்க ஃபைன் கட்டுறதுக்காக ஃபுட் ட்ரக் ஆரம்பிச்சீங்க. ஆனா வியாபாரம் முடிஞ்சதும் மீதி இருந்த சாப்பாட்டை வீணாக்காம ரோட்டுல இருந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கொடுத்தீங்க. உங்களோட இந்த நல்ல மனசையும் நேர்மையான உழைப்பையும் பார்த்து உயர் அதிகாரி கேசவன் சார் ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாரு. அதனாலதான் இந்த ஹோட்டல் திறக்க அரசாங்கமே அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் கண்மணி ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அன்பும் அதிகாரிகளுக்கு கைகூப்பி நன்றி சொல்றாரு. அந்த இடமே ஒரு எமோஷனலான கொண்டாட்டமா மாறுது. சொந்த குடும்பமே செய்த சதி, வெடித்து சிதறிய கண்மணி. ஆனா சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அங்கதான் சீரியலோட மிகப்பெரிய ட்விஸ்ட் வெடிக்குது. இந்த நல்ல விஷயத்தை கொண்டாடுறதுக்கு பதிலா கண்மணியோட சொந்த குடும்பத்து ஆட்களே அவங்களை அசிங்கப்படுத்த வராங்க. வீட்ல இருக்கிற நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்னு கண்மணியை பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க. என்னமா ஆக்டிங் பண்றீங்க ரெண்டு பேரும்? நீங்க அழுததும் ஃபுட் ட்ரக் நடத்துனதும் அந்த அதிகாரிகளோட பரிதாபத்தை சம்பாதிக்க போட்ட பெரிய நாடகம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கண்மணியோட இதயத்துல ஈட்டியை இறக்குறாங்க. அது மட்டுமில்லாம கார்த்திக் வந்து நீங்க ஹோட்டல் நடத்துறதை விட ஒரு டிராமா கம்பெனி ஆரம்பிக்கலாம். அவ்ளோ சூப்பரா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடூரமா கிண்டல் பண்றான். தான் யாருக்காகவும் எந்த தப்பும் பண்ணாம குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கோமே, நம்மளோட உண்மையான கண்ணீரை கூட இந்த குடும்பம் இப்படி நடிப்புன்னு சொல்லி அசிங்கப்படுத்துதேன்னு நினைச்ச கண்மணி உடைஞ்சு போய் கதறி அழுவுறாங்க. மனைவியோட இந்த வலியை பார்த்து அன்பு கோபத்துல கொதிச்சு போய் நிக்கிறாரு. ஆனா குடும்பத்துக்காக அந்த கோபத்தை அடக்கிட்டு நிக்கிறாரு. நாளைக்கு என்ன நடக்கும்? 1. அன்புவின் கோபம் வெடிக்குமா? கண்மணியை இப்படி அசிங்கப்படுத்துன கார்த்திக்கையும் மத்த உறவினர்களையும் அன்பு சும்மா விடுவாரா? இல்லை கோபத்துல கையை ஓங்குவாரா? 2. மாமியாரின் முடிவு என்ன? இந்த பெரிய பிரச்சனையில மாமியார் கண்மணிக்கு ஆதரவா பேசுவாங்களா? இல்லை அவங்களும் நெகட்டிவ் ஆட்கள் சொல்ற பொய்யை நம்பி கண்மணியை வீட்டை விட்டு துரத்த முடிவு பண்ணுவாங்களா? 3. கண்மணியின் அடுத்த கட்டம். இத்தனை அவமானங்களை சந்திச்ச கண்மணி இனிமேல் அமைதியா இருக்காம தன்னோட உண்மையை நிரூபிக்க ஒரு பெரிய சபதம் எடுப்பாங்களா? இந்த கேள்விகளுக்கான விடைகளோட நாளைக்கு எபிசோட் இன்னும் அனல் பறக்க போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.